ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியும் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/9/2024 இருந்து 29/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன் சூரியன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது 23ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்தாலேயானால் முருகனுக்கு விரதம் இருக்கிறதும், எதிராளிகள் பகையாளிகள் செய்வினை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும். அது தவிர எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம். தேய்பிறை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடன், உங்களுடைய அந்தஸ்து, பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணேன்னா தேய்பிறையில். முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இது பித்ருக்களினுடைய வாரம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது இந்த மாதமே புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம். புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன். அதை தவிர புரட்டாசி மாதத்தின் பித்ருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக ஒரு 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி மத்தியாஷ்டமி. மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி நட்சத்திரம் தெரியாமல், அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல், எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம். நதிக்கரையில், கோவில் இதில், குளங்கரையில், இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும், அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும், அதை தவிர அரிசி, வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கும். அது அவிதவா நவமி. விதவா அப்படின்னா கணவனை இழந்தவர்கள். விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம். அது இந்த ஒரு நாள் சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள். அதனால் விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது. இதனால் பார்த்தாலேயானால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. சனிக்கிழமையே வருது ஏகாதசி. இந்த புரட்டாசி மாதமே கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம். வெங்கடேச பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம். அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம். துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த சந்திராஷ்டமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அதை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும், புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து, வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல், பச்சரிசி இது அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 23/9/2024 இருந்து
29/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸினுடைய நேம் அதை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரிவிக்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு அந்த பேமெண்ட்டினுடைய ரெசீட் இல்லை யூடிஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். நம்ம ஒரு இது ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம். அது தவிர ஆஃப்லைனில் என்னை பார்க்க வரணும்னாலும் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சவா பாதி பேர் ஒரு 35-40 இயர்ஸ்லாம் இருக்கிறவாளுக்கு எந்த நட்சத்திர பாதம்னே சரியாக தெரியாமல் அவள் துலா ராசின்னு நினச்சிட்டு இருக்கா, விருச்சிக ராசிக்காரளாக இருப்பாள். விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சிட்டு இருப்பா, 4ஆம் பாதமாக இருக்கும். அதனால் அந்த சந்தி பார்க்குறது ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும். 2 அதாவது உடைந்த நட்சத்திரங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்தாலேயானால் முதல் பாதம் வரும்பொழுதும் சரி, அதாவது ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும்பொழுதும் அது முந்தின நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமாக கூட இருக்கக்கூடும். அதனால் நட்சத்திர சந்தி பார்த்து அதன் வழியாக செயல்படுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு. நீங்கள் அனுப்புங்க, நான் எனக்கு முடிஞ்ச இதுவை உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் இவ்வளவு நாள் நீச்சப்பட்டு போயிருந்தார். 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருந்ததுனால சில மன கிளேசங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். நம்ம என்னடா இது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோத்துண்டே இருக்கோமே. ஏன்னா ராசிநாதனே நீச்சப்பட்டு போகிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றிகள் மனசில் வரவே வராது. எப்பொழுதுமே தோல்வி பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதனே ஆட்சி பெற்று போயிருக்கார். எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய தைரியமும் மனோபாவமும் உங்களுக்கு நிச்சயம் வரும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ராசிக்கு 6ஆம் இடத்துல அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரத்தில் சனி பகவான் இருக்கார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அதனால் குழந்தை பிராப்தி, குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அதனால் அவர் உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு பண வரவு நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா பிஆர் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஆர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் இருந்தது படிப்படியாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2-7க்கு உண்டாகும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 23/9/2024 29/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் 24ஆம் தேதி காலை ஒரு 4:45 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. 24ஆம் தேதி அதிகாலை வரலும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அந்த அளவு விசேஷம் இல்லை. தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல போகிறார்.
24ஆம் தேதி கார்த்தாலிருந்து 26ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும், மாலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தை மூலியமாக செல்வங்கள் வரும். தந்தையின் தொழிலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். ஆட்சி பெற்று போயிருக்கிறது, நல்ல ஒரு ஏற்றம். கேந்திரத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி ஆட்சி, தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார். அதோட ராசிநாதனும் ஆட்சி பெற்றிருக்கார். பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி காலை ஒரு 7 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு, அது தவிர வெள்ளை ஆடைகள் பின்றவாளுக்கு, அது தவிர ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த முகம் இது பண்ணுறவங்க, அதாவது இந்த மேக்கப் பண்ணுறவங்க, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க, அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர பால் வியாபாரம், பால் பதனிடும் வியாபாரத்தில் இருக்கிறவர்களும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். துளசி மாலை போட்டு வாங்க. ஏகாதசி வேறு வருது. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.